ஓம் சாந்தி. அனைவருக்கும் ஹாப்பி 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 தீபாவளி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 14/11/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள். உங்களின் கடமை தவம் செய்வது. தவத்தின் மூலம்தான் பூஜைக்குரியவராக ஆவீர்கள். கேள்வி: எந்த ஒரு முயற்சி சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவராக ஆக்கிவிடுகிறது? பதில்: ஆத்மாவின் ஜோதியை ஏற்றுவது அல்லது தமோ பிரதான ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கக்கூடிய முயற்சி செய்யுங்கள். அப்போது சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். யார் இப்பொழுது தவறு செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் அழுவார்கள். ஒருவேளை முயற்சி செய்து பாஸ் ஆகவில்லை என்றால் தர்மராஜின் தண்டனையை அடைவீர்கள். தண்டனை அடையக்கூடியவர்கள் பூஜிக்கப்படுவதில்லை. தண்டனை அடையக்கூடியவர்கள் தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். முதலில் குழந்தைகளுக்கு தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள் என்று புரிய வைக்கிறார். முதலில் ஆத்மா, பிறகுதான் ஷரீரம். கண்காட்சியில், மியூசியத்தில் அல்லது வகுப்பில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற இந்த எச்சரிக்கை தர வேண்டும். குழந்தைகள் அமரும் போது ஆத்ம உணர்வில் அமர்வதில்லை. இங்கே அமர்ந்திருக்கும் போது கூட சிந்தனைகள் வெளியே சென்று விடுகிறது. சத்சங்கத்தில் சாது அல்லது சந்நியாசி வரும் வரை என்ன செய்வார்கள்? ஏதாவது சிந்தனையில் இருப்பார்கள். பிறகு சாது வந்துவிட்டால் சொற்பொழிவு அல்லது கதா காலாட்சேபம் போன்றவற்றை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் இதுபோல் கேட்கிறார்கள் மற்றும் சொல்கிறார்கள். இது அனைத்தும் ஆர்டிஃபிஷியலானது, அதாவது செயற்கையானது என்று பாபா புரிய வைக்கிறார். இதில் ஒன்றுமே இல்லை. தீபாவளியையும் செயற்கையாக தான் கொண்டாடுகிறார்கள். ஞானத்தின் 3வது கண் திறக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் இருக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் வெளி பிரகாசம் மட்டுமே. நீங்கள் உங்களுடைய ஜோதியை ஏற்றுவதற்கு முற்றிலும் அமைதியில் அமர்ந்திருக்கிறீர்கள். சுய தர்மத்தில் நிலைத்திருப்பதினால் பாவங்கள் அழியும் என்று குழந்தைகளுக்கு தெரியும். பல ஜென்மங்களின் பாவங்கள் இந்த நினைவு யாத்திரையின் மூலம் அழியும். ஆத்மாவின் ஜோதி அணைந்து விட்டிருக்கிறதல்லவா? சக்தி என்ற பெட்ரோல் முழுவதும் காலியாகி இருக்கிறது. அது மீண்டும் நிரம்பிவிடும். ஏனென்றால் ஆத்மா தூய்மையாகி விடுகிறது. எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. லக்ஷ்மிக்கும் எவ்வளவு பூஜை நடக்கிறது. லக்ஷ்மியிடம் பணத்தை வேண்டுகிறார்கள், வேறு எதையும் வேண்டுவதில்லை. கோவிலுக்கு சென்று எதையாவது கேட்பார்கள், ஆனால் தீபாவளி அன்று பணத்தை மட்டுமே கேட்பார்கள். யாருடைய பாவனை எப்படி இருக்கிறதோ அது போன்ற பலன் கிடைக்கிறது. ஒருவேளை உண்மையான பாவனையுடன் பூஜை செய்கிறார்கள் என்றால் அல்ப காலத்திற்கு பணம் கிடைக்கலாம். இருந்தாலும் அது அல்ப காலத்தின் சுகம்தான். இப்பொழுது அனைவரும் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். லௌகீக தந்தை முழு உலகத்தின் குழந்தைகளை புத்தியற்றவர்கள் என்று சொல்வாரா என்ன? உலகத்தின் தந்தை யார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள் என்று சுயம் அவரே சொல்கிறார். மனிதர்களுக்கு நான் இன்னார் என்று எவ்வளவு தேகாபிமானம் இருக்கிறது. சிவ் பாபா நிராகாரர், சுப்ரீம் சோல். ஒரு சிவ் பாபாவிற்கு தான் ஆத்மாவுக்கு பெயர் இருக்கிறது. ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஷரீரத்திற்கு தான் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. சிவ்பாபா இங்கே வசிப்பதில்லை. அவர் பரந்தாமத்திலிருந்து வருகிறார். சிவ அவதாரம் என்ற கதையும் இருக்கிறது. அனைத்து ஆத்மாக்களும் நடிப்பை நடிப்பதற்காக இங்கு வருகிறது. தந்தைக்கும் பாராட்டிருக்கிறது. தந்தை இங்கு வந்து மிக உயர்ந்த காரியத்தை செய்கிறார்.
ஆகையால் அவருடைய ஸ்டாம்ப் அல்லது ஹாலிடேயும் இருக்க வேண்டும். அனைத்து தேசங்களிலும் விடுமுறை இருக்க வேண்டும். ஏனென்றால் பாபா அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் அல்லவா. அரைக்கல்பம் எல்லையற்ற பகல், அரைக்கல்பம் எல்லையற்ற இரவு என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இரவு முடிந்த பிறகு பகல் வருகிறது. அதற்கிடையில் தந்தை வருகிறார். தந்தை வருவதற்கு இதுதான் சரியான நேரமாகும். அரைக்கல்பம் ஞானம், அரைக்கல்பம் பக்தி என்று நீங்கள் அறிவீர்கள். பிறகு வைராகியம் ஏற்படுகிறது. இது பழைய மோசமான உலகம். ஆகையால் அவசியம் புதிய உலகம் வேண்டும் என்று புரிய வைக்கப்படுகிறது. புதிய உலகம் என்று வைகுண்டத்தை சொல்கிறார்கள். அதனை ஹெவன், பாரடைஸ் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் அழியாதவர்கள்தான். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய நடிப்பை எப்படி நடிக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. சத்தியுகத்தில் பக்தியின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. ஞானம் மற்றும் பக்தி இரண்டும் வெவ்வேறானது. இப்பொழுது உங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்கிறது. இந்த பழைய உலகம் அழியப் போகிறது என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான். துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் ஒரு ஆன்மீக தந்தைதான். இந்த விநாசம் கூட சுகத்திற்காக தான் நடக்கிறது. இல்லையென்றால் முக்தி, ஜீவன் முக்தி எப்படி அடைய முடியும்? ஆனால் இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வார்களா என்ன? இந்த நேரம் அனைவரும் விகாரம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா சொல்கிறார். காம சிதையில் அமர்ந்து அனைவரும் கருப்பாகி இருக்கிறார்கள். தாய், தந்தை, குழந்தைகள் அனைவரும் கருப்பாக இருக்கிறார்கள். இது எல்லையற்ற விஷயமாகும். சத்தியுகத்தில் யாரும் கருப்பாக இருக்க மாட்டார்கள். அனைவரும் வெள்ளையாக இருப்பார்கள். யார் இப்பொழுது தவறு செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் அழுவார்கள். தண்டனைகள் கூட அதிகமாக இருக்கும் அல்லவா? தண்டனை அடைகிறீர்கள் என்றால் பிறகு பதவியும் குறைந்துவிடும். தலை நிமிர்ந்து இருக்க முடியாது. ஆகையால் பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்து பாஸ் ஆகிவிடுங்கள். பாஸ் ஆகிவிட்டால் தண்டனை அடைய வேண்டியது இருக்காது. அப்போதுதான் பூஜைக்கு தகுதியானவர்கள் ஆவீர்கள். தன்னுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றுவதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது ஆத்மா தமோ பிரதானமாக இருக்கிறது. அதனை சதோ பிரதானம் ஆக்க வேண்டும். ஆத்மா ஒரு சிறு புள்ளியாக, ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த தீபாவளி கொண்டாடுவதில் குஷி ஏதும் இல்லை. நாம் பாபாவினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது என்ற குஷிதான் இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் தீபாவளி கொண்டாடுவதற்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள், எவ்வளவு நஷ்டமும் ஏற்படுகிறது. சில நேரம் தீ பிடித்து கொள்கிறது அல்லவா? எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். முயற்சி செய்து எதை வேண்டுமோ அதை அடையுங்கள் என்று பாபா சொல்கிறார். நீங்கள் அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியின் மூலம்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். இந்த வயதான பிரம்மா பாபா உயர்ந்த நிலை அடைகிறார் என்றால் உங்களால் அடைய முடியாதா என்ன? கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தை சதா குழந்தைகளுக்கு சுகம் கொடுப்பவராக இருக்கிறாரோ அதுபோல் குழந்தைகளும் சுகம் கொடுப்பவர்களாக ஆக வேண்டும். அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்திக்கான வழி சொல்ல வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான தவம் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆக வேண்டும். வரதானம், தெய்வீக குணங்களை அழைப்பதின் மூலம் அனைத்து அவகுணங்களை ஸ்வாகா செய்யக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். எப்படி தீபாவளியின் போது விசேஷமாக சுத்தத்திற்கும் சம்பாத்தியத்திற்கும் கவனம் கொடுக்கிறார்கள், அதுபோல் நீங்களும் அனைத்து விதமான சுத்தம் மற்றும் வருமானத்திற்கான லட்சியம் வைத்து திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். திருப்தியின் மூலம்தான் அனைத்து தெய்வீக குணங்களையும் அழைக்க முடியும். பிறகு அவகுணங்களின் ஸ்வாகா தானாகவே ஆகிவிடும்.
உள்ளுக்குள் என்னென்ன பலவீனங்கள், குறைகள், பலமின்மை, இளகிய சுபாவம் போன்றவை இருக்கிறதோ அதையெல்லாம் முடித்துவிட்டு இப்பொழுது புதிய கணக்கை ஆரம்பியுங்கள். மேலும் புதிய சம்ஸ்காரங்கள் என்ற புதிய ஆடையை அணிந்து உண்மையான தீபாவளி கொண்டாடுங்கள். ஸ்லோகன்: சுய மரியாதை என்ற சீட்டில் சதா செட் ஆகி இருக்க வேண்டுமென்றால் திட எண்ணம் என்ற பெல்ட்டை நல்ல முறையில் அணிந்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் உண்மையான தீபாவளி கொண்டாடக்கூடிய ஆத்மா. உண்மையான தீபாவளின்னு சொல்கிறத விட உண்மையிலும் உண்மையான தீபாவளி கொண்டாடக்கூடிய ஆத்மா என்றே சொல்லலாம். உலகத்தில் கலியுகத்தில் தீபாவளி கொண்டாடுறாங்க. சத்தியுகத்தில் எப்போவுமே தீபாவளி தான். இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாபா சத்தியுகத்தில் தான் உண்மையான தீபாவளி அப்படின்னு நிறைய முரளிகளில் சொல்லியிருக்கிறார். அப்போ இப்போ சங்கம யுகத்தில் உண்மையிலும் உண்மையான தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். இப்போ உலகத்தில் தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னா எப்படி கொண்டாடுறாங்க? தீபாவளி பண்டிகை சுத்தத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது தீபாவளின்னு சொன்னாலே ஒரு வாரத்தில் இருந்து கிளீனிங் ஸ்டார்ட் ஆகும். அதுவும் வடநாட்டில் நம்ம பொங்கலுக்கு எப்படி ஒயிட் வாஷ் பண்ணுறோமோ அது போல் வீட்டை எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ தான் லக்ஷ்மியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம சூக்ஷ்ம ரீதியாக இதை கொண்டாடணும். உண்மையான தீபாவளி அவங்க என்ன ஸ்தூலத்தில் செய்கிறாங்களோ அதையெல்லாம் சூக்ஷ்மத்தில் சங்கம யுகத்தில் நம்ம செய்யணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதையும் க்ளீன் பண்ணணும். அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவ்வளவு நம்ம மனதை க்ளீன் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும். அப்போ மனதை க்ளீன் பண்ணுறதுனா என்ன? எத்தனையோ விஷயங்கள் அதில் போட்டு வச்சுருக்கோம், டம்ப் பண்ணி வச்சுருக்குறோம். அதாவது கசப்பான விஷயங்கள் எத்தனையோ வாழ்க்கையில் நமக்கு கசப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்திருக்கும். அந்த வலிகள் அல்லது அந்த துன்பங்கள், அந்த கசப்பு தன்மை, இதெல்லாமே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம். அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் மனம் சுத்தமாகாது. மனம் சுத்தமாகாத வரைக்கும் ஞான செல்வம் சேராது. அப்போ ஞான செல்வம் இல்லைன்னா ஸ்தூல செல்வமும் இருக்காது. ஆகையால் நம்ம செல்வந்தர்கள் ஆகணும்னா ஸ்தூல சுத்தமும் தேவை, மன சுத்தமும் தேவை. அப்போ தான் நம்ம உண்மையான தீபாவளி கொண்டாட முடியும். அடுத்தது உலகத்தில் தீபாவளினா நெக்ஸ்ட் என்ன? பலகாரம் செய்வாங்க, ஸ்வீட்ஸு செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணுமே, எல்லாருக்கும் கொடுத்து மகிழ வைப்பாங்க. அப்போ சூக்ஷ்ம ரீதியாக என்ன, எப்படி நம்ம எல்லாரையும் மகிழ வைக்கிறது? அந்த ஸ்தூல ஸ்வீட் ஒரு நாள் தான் கொடுக்க முடியும், கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியும். ஆனால் சூக்ஷ்ம ரீதியாக நம்ம எல்லாரையும் மகிழ வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஆர்ட் இருக்குது. அதாவது நம்முடைய வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் அல்லது அமைதியான வார்த்தைகள், மதிப்பான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம பேசணும். அப்படின்னா எத்தனை பேரை மீட் பண்ணுறோம், எல்லார்கிட்டேயும் நம்ம அது போன்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணோம், இல்லை அது போல் பேசணும். அப்படின்னா அப்போ எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யலாம்? மகிழ்ச்சியை கொடுக்கலாம். அதனால் இப்படி நம்ம சூக்ஷ்ம ரீதியாக கொண்டாடணும். ஸ்வீட்டும் கொடுங்க ஸ்தூலத்தில், ஆனால் சூக்ஷ்மத்துலேயும் இது போல் மகிழ வைக்கணும். ஏன்னா அந்த ஸ்வீட் நிறைய கொடுத்தாலும் திகட்டும், இல்லை டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு சுகர் தான் அதிகமாகும். அப்போ இந்த மாதிரியான சூக்ஷ்ம விஷயங்கள் மூலமாக தான் நமக்கு யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாமல் நல்லா எல்லாரையும் மகிழ வைக்கலாம். அடுத்தது தீபாவளினா புது ட்ரெஸ்ஸு வாங்குறாங்க இல்லையா? அப்போ புது ட்ரெஸ் அப்படின்னா என்ன? நமக்குள்ளே புது சன்ஸ்காரம் வரணும். அதாவது தீபாவளின்னா அவங்க எப்படி புது ட்ரெஸ் போட்டு தீபாவளி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுபோல் நான் இன்று அல்லது இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு இந்த ஒரு திட எண்ணத்தின் மூலமாக, இந்த ஒரு ஹேபிட் அல்லது இந்த ஒரு சன்ஸ்காரத்தை நான் மாற்றிக்கிட்டேன், இந்த புது சன்ஸ்காரத்தை நான் எனக்குள்ளே கடைப்பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த புது சன்ஸ்காரத்தினுடைய ட்ரெஸ் நம்ம அணியணும். அப்போ தான் உண்மையான தீபாவளி கொண்டாட முடியும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தீபாவளி அப்படின்னா தீபாவளி அன்னைக்கு எல்லா தீபங்களையும் ஏற்றுவாங்க. இதில் எவ்வளோ நல்ல ஒரு ஆன்மீக கருத்து இருக்குது பாருங்கள். அதாவது தனிப்பட்ட முறையில் நான் எங்கேயோ போய் உட்காந்துட்டு முயற்சி செய்ய முடியாது. என் தீபத்தை ஏற்றிக்கிட்டு நான் இல்லை. தீபாவளி அது எதை காட்டுது பாருங்கள். தீபங்களுடைய வரிசை அப்படின்னா எல்லாரோடு இருந்து தான் நான் முயற்சி செய்ய முடியும். குடும்பத்தில் இருந்துதா, எல்லா மனிதர்களோடு இருந்து கொண்டே நான் என்னுடைய குணங்களை மாற்றிக்கணும், நான் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும், அல்லது என்னுடைய சம்ஸ்காரத்தை நான் மாற்றிக்கணும். ஏன்னா எல்லாரோடு இருக்கும் போது தான் மோதல்கள் வரும், அகங்காரம் வரும், எல்லாமே வரும்.
அப்போ குணதாரணை அப்படின்னா என்ன? பாபா வந்து குணதாரணை செய்ய வைக்கிறதுக்கு தான் எல்லாரையும் ஒன்றா வச்சிருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு வீடும் எக்ஸாமினேஷன் ஹால், ஒவ்வொரு சென்டரும் எக்ஸாமினேஷன் ஹால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து அந்த தீபங்களினுடைய வரிசை நமக்கு வந்து எதை சொல்லுது அப்படின்னா, எல்லாரோடு இருந்து எப்படி இருக்கணும், வெளிச்சம் கொடுக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த தீபம் அப்படின்னால வெளிச்சம் கொடுக்குது, அந்த கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதுபோல் எல்லாரோட இருந்ததுனே கொடுக்க முடியும். நம்ம சன்னியாசி போல் காட்டுக்குள்ளே இருந்தால் அப்போ யாருக்கு கொடுக்க முடியும்? அதனால் பாபா சங்கம யுகத்தில் ஒரு தீபத்தை ஏற்றுறார், பிரம்மா பாபாவுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றுறார். அப்போ வந்து அதன் மூலமாக பாபா எல்லா வரிசையாக தீபமாலா அப்படின்றார். தீபங்களுடைய ஆவளி, தீபங்களுடைய வரிசை, அப்படி எல்லாரையும் எல்லா ஆத்மாக்களையும் பாபா வந்து அந்த ஒரு தீபத்தின் மூலமாக மற்ற தீபங்களையும் ஏற்றுறார். இதுதான் உண்மையான தீபாவளி. கொடுக்கணும், வெளிச்சத்தை கொடுக்கணும். அப்போ எப்போ பாபா என்னுடைய ஆத்ம ஜோதியை ஏற்றிட்டாரோ அப்போ வந்து அறியாமை என்ன ஆயிட்டது? எவ்வளோ அகங்காரத்தில் அல்லது அறியாமையில் நான் இருந்தேன். அப்போ என்னுடைய ஆத்ம ஜோதி பாபா ஏற்றிட்டு அந்த அறியாமையை நீக்கிட்டார், அந்த அகங்காரத்தை போக்கிட்டார். அதனால் நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறேன், தீபமாக இருக்கிறேன், முழு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தீபமாக இருக்கிறேன். இப்போ எவ்வளோ பாருங்கள், நம்ம வந்து உயர்ந்த ஸ்டேட்டஸ் அடைகிறோம். இதுதான் உண்மையான தீபாவளி. அந்த விளக்கேற்றுனா எவ்வளோ நேரம் எரியும் இல்லையா? எவ்வளோ வெளிச்சம் கொடுத்துடும், அழகாகவும் இருக்கும் இல்லையா? அதுபோல் சத்தியுகத்தில் பாபா என்ன சொல்கிறார்? ஆத்ம ஜோதி, எல்லாருடைய ஆத்ம ஜோதியும் பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கோம். அப்போ இங்கே எல்லா விளக்குகள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது, தீபங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்குது. அதுக்குள்ளே சத்தியுகத்தில் அழகாக இருக்கும். ஆனால் இப்போ மூன்றாவது கண் அல்லது ஆத்ம ஜோதி அல்லது ஆத்ம உணர்வில் இருக்கணும், அதுதான் உங்களுடைய தவம் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நாம சங்கம யுகத்தில் ஆத்ம உணர்வில் ஆத்ம ஜோதியை ஏற்றுறோம் அப்படின்னா இதுதான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி. ஆகையால் இது போல் நாம் என்ன செய்யணும்? சூக்ஷ்ம ரீதியாக தீபாவளி கொண்டாடணும். அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் அப்படின்ட்டார் பாபா. அதனால் இதுதான் ரியல் தீபாவளி. அதுலேயே சங்கம யுகத்தில் நம்ம கொண்டாடுறோமே, இதுதான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி. அவ்வளோ சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஆகையால் இன்று நாள் முழுவதும் அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும், நான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி கொண்டாடக்கூடிய ஆத்மா. அப்போ உற்சாகம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், கொடுக்கணும், அதே நேரத்தில் மற்றவங்களையும் மகிழ வைக்கணும். இதெல்லாம் வந்து செய்தோ மனதையும் சுத்தமாக வைக்கணும். அப்போ நம்ம வந்து செல்வந்தர்களாக இருக்க முடியும். பழைய கணக்கு முடிக்கணும். வடநாட்டில் அந்த கணக்கு முடிப்பாங்க, பிஸ்னஸ் கணக்கு, அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு புது அக்கௌண்ட் வந்து தீபாவளிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது ஈஸி. அந்த ரிஜிஸ்டர் மாற்றுறது என்ன, ரொம்ப ஈஸி. அந்த பழைய ரிஜிஸ்டர் க்ளோஸ் பண்ணி புது ரிஜிஸ்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் என்னென்ன பதிவு பண்ணியிருக்கிறோமோ ஆத்மாவில், அந்த ரிஜிஸ்டரில் இருக்கிற கணக்கை முடிச்சுட்டு புதிய கணக்கை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய முயற்சி தேவைப்படுது. அதனால தான் பாபா தவம் செய்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறார். இது போல் தவத்தின் மூலமாக அல்லது ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடிய தவத்தின் மூலமாக புதிய கணக்கை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் செய்தால் உண்மையான தீபாவளி நம்ம கொண்டாட முடியும். ஆகையால் உண்மையிலும் உண்மையான தீபாவளி கொண்டாடக்கூடிய ஆத்மாவாகி உண்மையான தீபாவளி கொண்டாடுவோம். ஓம் சாந்தி.